முபீன் 7 நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்றான். ஐஎஸ்ஐஎஸ் கேலிஃபேட் சிரியால இருக்கிறான். வீடியோ ரெக்கார்ட் பண்ணி 7 நிமிஷம் வீடியோ விரைவில் வெளியே வரும், நீங்க பாப்பீங்க. கோவை குண்டுவெடிப்புக்கு முன் முபின் என்ற தீவிரவாதி பேசிய 7 நிமிட வீடியோவை வெளியிடுவேன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கொந்தளித்துள்ளது போலீசார் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிஜேபி காரர் ரோட்ல ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நாயை துரத்துற மாதிரி துரத்துறீங்கல்ல. பிப்ரவரி 7ஆம் தேதி சத்தியமங்கல காட்டுல 8 பேர் திட்டம் போடுறான். அதன் பிறகு உமர் ஃபரூக் இந்த முபீனை கொடுக்கிறான். இந்த தீவிரவாத தாக்குதல் தற்கொலை படையாக நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதற்கு நீ தீவிரவாதத்துக்கு தேவையான பொருள் வாங்கணும். மார்ச் மாசத்துல 750 கிலோ அமோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க. அதோட சல்பரை கலந்தீங்கன்னா, சார்கோல் கலந்தீங்கன்னா அது வெடிப்பொருள். அமோனியம் நைட்ரேட்டை வாங்குறான். காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்குங்க. ஏன்னா உங்களுடைய டிஜிபி அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய அறிக்கைக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சிலிண்டர் வெடிப்பை நீங்க அரசியல் பண்றீங்க. முபீனுடைய 2வது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ். உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ். காவல்துறை நண்பர்கள் காக்கி போட்டுட்டு வீரமாக யார் இங்க நிக்கிறீங்களோ, நான் சொல்றத நல்லா எழுதி வச்சுக்க. முதல் அட்டாக் துணிக்கடை. 7 அட்டாக் எழுதி வைக்கிறான் பேப்பர்ல. 7 அட்டாக் பண்ணணும். 7 பேர் 7 அட்டாக் பண்ணணும். முபீன் முதல் நாள். 2வதாக வர்றது அன்னையிலிருந்து 6 நாள் கழிச்சு அக்டோபர் 23 6 நாள் கூட்டிங்க. உங்களுடைய காவல்துறை கமிஷனர் அலுவலகத்திற்கு அதே வண்டியை கொண்டு வந்து வெடிக்க வைக்கணும். காவல்துறை நீங்க என்ன சொன்னீங்க? இது சிலிண்டர் வெடிச்சிருச்சு. முதலமைச்சர் சொல்றது அப்படியே கிளிப்புள்ளை மாதிரி. ஃபர்ஸ்ட் நீங்க செத்து போயிருப்பீங்க சார், நாங்க செத்து இருக்க மாட்டோம். நாங்க 2வது. காவல்துறை உடையை போட்டுக்கொண்டு யார் கோயம்புத்தூர் மாநகரத்தில் காவல்துறை நின்று கொண்டிருக்கின்றீர்களோ, நீங்க அக்டோபர் 29ஆம் தேதி நீங்க பஸ்மம் ஆயிருப்பீங்க. 23ஆம் தேதி நடந்தவுடன் பாரதிய ஜனதா கட்சி முதல் முறையா சொல்ல வேண்டிய கட்டாயங்க. இதை சொல்லித்தான் ஆகணும். முபீன் 7 நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்றான். ஐஎஸ்ஐஎஸ் கேலிஃபேட் சிரியால இருக்கிறான். வீடியோ ரெக்கார்ட் பண்ணி 7 நிமிஷம் வீடியோ விரைவில் வெளியே வரும், நீங்க பாப்பீங்க. அது வெளியிட்டா ரொம்ப தப்பா போய். அந்த வீடியோல சொல்றான் எப்படி கழுத்தை அறுக்க வேண்டும். இஸ்லாம் மதத்தை நம்பாதவர்களை கழுத்தை எப்படி அறுப்பது, எப்படி கொலை பண்ணணும், ஃபக்கீர் எப்படி கொலை பண்ணணும். 7 நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி, அது பேரு பையத் அப்படிம்பாங்க. பையத் தீவிரவாதத்துல ஐஎஸ்ஐஎஸ் அது பேரு பையத். ஒருக்கா நீங்க பையத் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கின்றீர்கள் என்று அர்த்தம். பையத் பண்றான். எப்ப பண்றாங்க? அக்டோபர் 19ஆம் தேதி, 4 நாளைக்கு முன்னாடி. ஒருத்த பையத்து கொடுக்கிறான். 7 நாள் 7 நிமிஷம் வீடியோ போடுறான். வீட்டுல பேப்பர்ல டார்கெட் 7 டார்கெட்டை எழுதுறான். முதல் டார்கெட் ஆபரேஷனை காலையில 10:30 மணிக்கு பண்றதுக்காக 3 மணிக்கு வண்டி எடுத்துட்டு வர்றான். அக்டோபர் 29ஆம் தேதி உங்களுடைய போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தை தகர்ப்பதற்கு 2வது உமர் ஃபரூக் குன்னூர்ல ஒளிஞ்சிருக்கான். ஆனா இங்க காவல்துறை நல்லா வேலை பார்க்கறீங்க சார். நல்லா வேலை பார்க்கறீங்க. நல்லா பார்க்கிறேன். வயிறறிந்த முன்னாள் காவல்துறை அதே காக்கியை போட்ட கம்பீரத்தோடு நான் பேசுகின்றேன். இத்தனை நாட்களாக மரியாதையோடு எப்பவுமே காவல் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.